சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல், கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதே சமயம் கேஸ் சிலிண்டரில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அது என்னென்ன என்பதை இந்த செய்தியில் படிப்படியாக பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஈரான் போர் துவங்கிய பின்பு இந்தியாவுக்கான எல்பிஜி சப்ளை குறைந்த நிலையில் மத்திய அரசு அடுத்தடுத்து பல மாற்றங்களையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்து அனைத்து மக்களுக்கு சரியாக சிலிண்டர் சப்ளை உறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் இதன் ஒரு பகுதியாகவே மத்திய அரசு சமீபத்தில் அனைத்து சிலிண்டர் உரிமையாளர்களையும் இகேஒய்சி உறுதி செய்ய அறிவுறுத்தி இதற்கான ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் பல கோடி மக்கள் கடைசி நாளில் இகேஒய்சி உறுதி செய்ய முயற்சி செய்த காரணத்தால் சர்வர் முடங்கியது. இதனால் மத்திய அரசு இந்த இகேஒய்சிக்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் 16ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதியாக மாற்றியது. இதன் மூலம் கூடுதலாக ஒரு வார காலம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இந்த இகேஒய்சியை முடித்து விடுங்கள். இதில் இகேஒய்சி செய்வதன் மூலம் ஒவ்வொரு சிலிண்டரும் உரிய நபருக்கு தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்படும். குறிப்பாக போலியான கேஸ் இணைப்புடன் கள்ள சந்தையில் விற்பது போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே தடுக்கப்படும். இதில் முதற்கட்டமாக முக்கியமாக சிலிண்டர்களுக்கான மானியம் உரிய நபருக்கு செல்லும். இவை அனைத்தையும் உறுதி செய்வதே மத்திய அரசு இந்த இகேஒய்சியை அறிமுகம் செய்தது. இந்த இகேஒய்சி செய்யாவிடில் மத்திய அரசு கொடுக்கும் மானியம் கட் செய்யப்படும். அரசு உங்களுடைய கேஸ் இணைப்பை துண்டிக்கக்கூடும். இதன் மூலம் போலியான கணக்குகள் மூடப்படும். அதே வேளையில் மத்திய அரசு தரப்பில் முக்கியமான விளக்கம் கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த இகேஒய்சி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்படாத வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே, அதாவது இதுவரையில் இகேஒய்சி செய்யாத நபர்களுக்கு மட்டுமே என்பதை விளக்கியுள்ளது. இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில், இந்த இகேஒய்சி என்பது புதிய நடைமுறை இல்லை. இதில் சிலிண்டர் விநியோகத்தில் இருக்கும் முரண்பாடுகளை தீர்க்க மத்திய அரசு பல வருடங்களாக எடுத்து வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த இகேஒய்சி செயல்முறை நடந்துள்ளது என விளக்கம் கொடுத்துள்ளது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பலன் பெறுபவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த இகேஒய்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஒரு முறை செய்தால் போதும் என்பதையும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் எல்பிஜி சப்ளையை அதிகரிக்க மத்திய அரசு அனைத்து கச்சா எண்ணெய் அதிகரிப்பு மற்றும் அப்ஸ்ட்ரீம் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டார்கெட் கொடுத்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் எல்பிஜி உற்பத்தியை மேம்படுத்தி வெளிநாடு இறக்குமதியை குறைக்கும் முடிவை எடுத்துள்ளது மத்திய அரசு. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வாடிக்கையாளர்கள் இகேஒய்சி அப்டேட் செய்ய வருகிற 23ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமான ஐஓசி தங்கள் வாடிக்கையாளர்களின் எல்பிஜி இணைப்பிற்கான மானியம் வழங்க கேஒய்சி அவசியமாகிறது. ஒரே நபரின் பெயரில் உள்ள பல இணைப்புகளை கண்டறிந்து தடுத்து தடையற்ற சிலிண்டர் விநியோகத்தை உறுதி செய்ய
இது பயன்படுகிறது. இந்த கேஒய்சி அப்டேட் செய்வதற்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை காலக்கெடு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் வசதிக்காகவே வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன் வாயிலாக இந்த கேஒய்சி அப்டேட் செய்யும் வசதியை ஐஓசி நிறுவனமானது ஏற்படுத்தியுள்ளது. இந்த சேவைக்காக மொபைல் போனில் பிளே ஸ்டோர் பகுதியில் இருந்து இந்தியன் ஆயில் ஒன் செயலியை டவுன்லோடு செய்து லாகின் செய்து கொள்ள வேண்டும். இதன் உள்ளே நுழைந்தால் மை ப்ரொஃபைல் செல்ல வேண்டும். அதில் உள்ள கேஒய்சி கிளிக் செய்தால் அப்டேட் செய்யப்பட்டுவிடும் என ஐஓசி ஏஜென்சியினர் தெரிவித்தனர். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம புதிய அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் டெய்லியுமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்தியை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும். அதே சமயம் உங்ககிட்ட நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா இப்போ எத்தனை நாள் கழித்து உங்கள் வீடு தேடி வருது, அதாவது எத்தனை நாள் கழித்து உங்கள் கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆகுது அப்படின்னையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் இந்த இகேஒய்சி ஆனது முடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இகேஒய்சியை முடிச்சிடுங்க. அது எப்போனா ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இந்த இகேஒய்சி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடுங்க. இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு தான் ரொம்பவே பிரச்சனை ஏற்படுத்தும். உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ரத்து செய்யலாம், இல்லை கேஸ் சிலிண்டர் அமௌண்ட் அதிகமாக ஆக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இகேஒய்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு நார்மலாக மாதம் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வீடு தேடி வந்துடும் புக் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.